கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அவர் நாகர்கோயிலில் வந்து சும்மா ஷோ காட்டிட்டு போயிருக்கிறார். கிண்டலாக சொல்ல, உண்மையாகவே ரோடு ஷோ அதை மட்டும் நடத்திட்டு போயிருக்கிறார். நாம் கேட்ட கேள்விக்கும் பதில் இல்லை. மோடி வரும்போது அவருக்கு பூத்துவத்துக்கு போயிருக்கிறார். யார் தெரியுமா? நம்ம பழனிசாமி. பிரதமர் கூட நம்ம கிட்ட பழனிசாமி இதை பற்றி ஏதாச்சும் கேட்பாரா அப்படின்னு யோசிச்சிருப்பார் அவர். ஆனால் பழனிசாமி அவருடைய ஜீப்பில் நின்றுட்டு ஊர்வலம் போனதோட சரி, ஒன்றும் பேசலை. பிரதமராக பார்த்து பழனிசாமி சிரித்த சிரிப்பிலேயே அவருக்கு புரிஞ்சிருக்கும், இந்த அடிமை குரல் கொடுக்க மாட்டார், இவர் வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் என்று பிரதமர் மோடி நினைச்சிருப்பார். அவர் நினைச்சதுக்கு மேல சிறந்த அடிமை என காட்டுவது போல இன்னைக்கு அவர் பேசியிருக்கிறார். தொகுதியை மறுவரைய பாஜக அரசு மிக அருமையாக பண்ணுவாங்களாம். பழனிசாமி அவர்களே, எவ்வளவு பெரிய காமெடி இது! இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முதலமைச்சர்களும் பல எதிர்கட்சி தலைவர்களும் இந்த ஆபத்தை தெரியாமலா கண்டிக்கிறாங்க. பாஜக பழனிசாமி குனிய சொன்னா படுத்தே விட்டார் என்பது போல பேசியிருக்கிறார். அந்த சட்டத்தோட முன்வரவே வெளிவந்துருச்சு. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பேராபத்து வரப்போகுதுன்னு அது தெளிவா இருக்கு. இதை கொண்டு வரக்கூடிய முறையே பாசிசத்தனது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் கூட இதை எப்படி நியாயப்படுத்துறது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பழனிசாமி அவங்களையெல்லாம் முந்தி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட அடிமைகளின் துணையோட தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய நினைக்கிறவங்களை எல்லையிலே நாம் தடுத்து நிறுத்தணும். 10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வியும் நாம் வழங்கணும். அதுவும் இந்த 11வது தோல்வி மறக்க முடியாத தோல்வியா இருக்கணும். பொதுவா 18 வருஷம் சபரிமலை போறவங்கள குருசாமின்னு ஆன்மீக அன்பர்கள் சொல்லுவாங்க. ஆனா பழனிசாமி அதிமுக தலைமை பொறுப்பில் தொடர்ந்தா 18 முறை தொடர்ந்து தோத்தா தோல்வியிலே குருசாமி பழனிசாமின்னு மாறிடுவார்.